வலது கையில கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு நாங்க செய்யக்கூடிய செயலை பார்த்து அட்லீஸ்ட் 1-2 பேராவது இதை பார்த்து செய்வாங்களே அப்படின்றதுனால தான் இந்த ஒரு வீடியோவே எடுத்தோம். தானத்தில் சிறந்தது அன்னதானம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அந்த மாதிரியான அன்னதானத்தை எதுக்காக கோயில்களுக்கு போய் செய்யணும் சொல்லுங்க? இருந்தாலும் நமக்கு அன்னதானம் போடுற அளவுக்கு வசதி இல்லனாலும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு சாப்பிடக்கூடிய பொருள் ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதுனால ஒரு 500 பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு போய் கோவில்ல சாமி கும்பிடக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நேரா எங்க ஊர் சிதம்பரத்துல இருக்கக்கூடிய ஒரு கடைக்கு போய் ஒரு 500 பிஸ்கட் பாக்கெட் வாங்கி பில்ல போட்டுட்டு வெளியில வந்து சிதம்பரத்துல ஃபேமஸா இருக்கக்கூடிய தில்லக்காளியம்மன் கோயிலுக்கு வந்து பிஸ்கட் பாக்கெட்டை மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். கோவிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிடணும்ன்றது அவசியமே இல்லங்க. ஏதோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு வெளியில வரக்கூடிய பக்தர்களுக்கு இந்த மாதிரி அன்னதானம் போட்டு பாருங்க. நீங்க வணங்கக்கூடிய தெய்வமே உங்களோட செயல்களை பார்த்து இறங்கி வரும். இங்க கோடிக்கணக்கான ரூபாய்களை சொத்துன்ற பேர்ல குமிச்சு வச்சுட்டு மக்களுக்கு ஒரு நல்லது கூட செய்யாதவன மக்கள் கையெடுத்து கும்பிடும் தெய்வமா பார்க்கும். ஆனா இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாம நல்லது செய்யறவங்க எவ்வளவு பேர் இந்த உலகத்துல இருக்காங்க. அவங்களெல்லாம் இங்க யாருமே கண்டுக்கிறது கூட இல்ல. இந்த மாதிரி நாங்களுமே வாரம் அன்னதானம் போடலாம்ன்றத முடிவு பண்ணிருக்கோம். அடுத்த வாரம் அன்னதானமா என்ன கொடுக்கலாம் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க.